ஹலோ பேக்கர்ஸ், இன்றைக்கி எனக்கு பிஸ்காஃப் ப்ரௌனி ஆர்டர் வந்துச்சு. அதை நான் எப்படி பண்ணி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு முட்டை எடுத்துக்கலாம். சால்ட் பிஞ்ச் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 100 கிராம் ஐசிங் சுகரை பேட்சாக போட்டு நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்ச பட்டர் அண்ட் சாக்லேட் மிக்சரை பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஓவர் பீட் பண்ணாமல் லைட்டாக அந்த மிக்சர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மைதாவும் கொக்கோ பவுடரும் நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனிக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போது பேட்டரை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட பேட்டர் ரெடி. இப்போது மோல்டில் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நம்மளோட பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் டெஸ்டர் இல்லைனா டூத்பிக் வச்சு இப்படி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு லேயர் பேட்டர் போடுறேன். அதையும் லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த பிஸ்காஃப் ஃப்ளேவர் ஒவ்வொரு பைட்லேயும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். நம்மளோட கிரிங்கிள் டாப்பான பிஸ்காஃப் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷியாக வந்திருக்குன்னு. இதை நல்லா கிளிங் ரேப் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு கொரியர் பண்ணிடலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லான ப்ரௌனிஸ் வேணும்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌனி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு வரேன். பை பேக்கர்ஸ்.